ரூபாய் முன்பணம் இருந்தாலும் இடம் வாங்க முடியும். 4 லட்சம் ரூபாய் இருந்தாலும் இடத்தோட சேர்த்து வீடு வாங்க முடியும். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எதெல்லாம் இப்போ அமல்படுத்த போறாங்க அது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல தான் வரும். ஒரகடம் சொன்னாலே இந்தியாவோட மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 700 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கு. ஸோ நீங்க போடுற முதலீடு கம்மியா இருந்தாலும் இதோட பலன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 மடங்கு அதிகமா இருக்கும் ஜஸ்ட் 2 இயர்ஸ். வெல்கம் டு பிளாக் பீர் அல்வா. இன்னைக்கு எங்க வீடியோ பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரகடம் தான் வந்திருக்கோம் மக்களே. ஒரகடம் சொன்னாலே இந்தியாவோட மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான இடத்துல ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு இடம் வாங்குறீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் முன்பணம் இருந்தாலும் இடம் வாங்க முடியுமா, 4 லட்சம் ரூபாய் இருந்தாலும் இடத்தோட சேர்த்து வீடு வாங்க முடியுமா. வீடு வாங்குறவங்களுக்கு நிறைய ஆஃபர் கொடுக்குறாங்க. காம்பவுண்ட் செவர், இபி, போர்வெல், செப்டிக் டேங்க், ஓவர் ஹெட் டேங்க், பில்டிங் பிளான் அப்ரூவ்டு, இது எல்லாமே ஃப்ரீ பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த ப்ராப்பர்ட்டியில போயிட்டு என்ன பிரைஸ்ல கொடுக்குறாங்க, என்ன ஆஃபர்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற முதல் எல்லாமே கேட்டு சொல்றோம். வாங்க மக்களே, நம்ம வந்து சைட்டுக்குள்ள வந்துட்டோம். நம்ம கூட பாத்தீங்கன்னா தேவி மேடம் இருக்காங்க. ஹாய் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு மேம். சரி, சைட்டை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி கம்பெனி நேம் என்னன்றது. வணக்கம் மக்களே, நான் ஜேகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து தேவி பேசுறேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எங்களோட 14வது ப்ராஜெக்ட். சோ இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரகடம் தான் சார். ஒரகடம். ஒரகடம்னாலே அது இண்டஸ்ட்ரியல் ஏரியா வச்சது. கண்டிப்பா சார், இது இண்டஸ்ட்ரியல் ஏரியான்னு சொல்றதை விட இது கிட்டத்தட்ட வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கிற ஏரியானே சொல்லலாம். ஆமா, பெரிய பெரிய பிராண்ட் கம்பெனிலாம் இந்த சைடு மட்டும் தான் இருக்கு. ஆமாங்க சார். அதாவது BMW ல இருந்து MRF அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி இருக்குல்ல. ஆமா. ஓகே மேம், இந்த இடத்துல இடம் வாங்கணும்னா ரேட் வந்து அதிகமா இருக்கும்ல? கண்டிப்பா சார். நீங்களும் அதிகமா தான் வச்சிருக்க போறீங்க. அதுதான் சார். இல்ல, நீங்க வீடியோவை கண்டினியூஸா பாருங்க, நான் என்ன ரேட்டுன்றதை நான் சொல்றேன். ஓகே மேம், சைட்டை பத்தி கொஞ்சம் ஒரு டீட்டெயிலாக சொல்லலாம். சைட்டு கரெக்டாக எந்த இடத்துல இருக்கு, எத்தனை ஏக்கர்ல, எவ்வளோ பிளாட்ல இருந்து பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இருக்கு? நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரகடம் மெயின் ஜங்ஷன் தான். ஜங்ஷன்ல இருந்து லெஃப்ட், அதாவது ஜஸ்ட் 1 கிலோமீட்டர்ல தான் நம்ம மீனாட்சி அவென்யூ இருக்கு. கிட்டத்தட்ட இது 1.5 ஏக்கர்ல தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட் இருக்கு. ஸோ ஒரு 35 பிளாட் இருக்குங்க சார். 35 இருக்கு. 1.5 ஏக்கர்ல 35 டெவலப் பண்ணிருக்கீங்க. ஆமா, பண்ணிருக்கோம். ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட்னா எவ்வளோ இருக்கு? 600ல இருந்து 1200 அபோவ் வரைக்கும் இருக்கு. 600ல இருந்து இருக்கு சார். இப்போ ஆல்ரெடி இந்த சைட்ல வந்து வீடியோ கட்டாங்கல, 2 வீடு, ஒரு வீடு கட்டாங்க, ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க. ஆமாங்க சார். இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம லேஅவுட் எல்லாம் பிரிப்போம் இல்லைங்களா. ஸோ அப்பவே வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து பார்த்துட்டு இந்த இடம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ உங்க பட்ஜெட்டும் எங்களுக்கு ஓகே, அதனால எங்களுக்கு வீடு வந்து கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து இந்த வேலை நடந்துட்டு இருக்கும் போதே தான் இவங்களுக்கும் நாங்கள் வீடு கட்டி கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டோம். இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. இடம் வாங்கும் போதே ஒரு இடத்துல வீடுங்க இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் டெவலப் ஆகிறதுக்கு லேட் ஆகும். இடம் வாங்கும் போது வீடு கட்டி வந்தால் எப்படி இருக்கும், சேஃப்டியாக இருக்குமாலாம் அப்படின்லாம் யோசிப்பாங்க நிறைய பேர். ஆனால் ஆல்ரெடி வீடு இருக்குது அப்படின்னும் போது தாராளமாக வந்து வாங்குவாங்க சார். அது மட்டும் இல்லை சார், சுற்றிலும் பாருங்க ஃபுல்லாகவே ரெசிடென்ஸ் ஏரியா தான். ஓகே. ஸோ நம்ம சைட் என்ட்ரன்ஸ்லேயும் வீடு இருக்கு, நம்ம அந்த காம்பவுண்ட் வால்ல இருந்து பார்த்தீங்கன்னாலே ஃபுல்லாக வீடு இருக்கு. நிறைய வீடுங்களும் இருக்கு. ஆமாங்க சார். ஸோ இந்த மாதிரி வீடுங்க இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு இடம் வாங்கும்போது சேஃப்டியாகவும் இருக்கும், அப்ரிஷியேட்டும் சீக்கிரம் ஆகும். அந்த மாதிரி அதுவும் வந்து ஒரகடம்னா சொல்லவே தேவையில்ல. ஒரகடத்தில் கண்டிப்பாக அப்ரிஷியேட்டு கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு டெவலப்பான ஏரியா தான் ஒரகடம். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இடம் தேடிட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே மேம், இந்த இடத்துல ஒரு இடம் வாங்குறாங்கன்னா எவ்வளோ டவுன் பேமெண்ட் தான் இடம் வாங்க முடியும், எவ்வளோ பட்ஜெட் வரும்? இப்போ வெறும் இடம் மட்டும் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்கள் கையில் ஒரு 1 லேக் இருக்கா, தாராளமாக நம்ம ஜேகே ஹவுசிங்ல நாங்கள் கொடுத்துட்டு 1 லட்சம்? 1 லட்சம் தான். வெறும் 1 லட்சம் தான்? ஆமாங்க சார். உண்மையாவா? 1 லட்சம் இருந்தால் போதும் சார், மீதி 90% பேங்க்ல நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இப்போ 1 லட்சம் இருக்குன்னு சொல்லிட்டு நேரில் வந்துட்டு இல்லை எனக்கு 2-3 லட்சம் டவுன் பேமெண்ட் கட்டணும் அப்படின்ட்டிங்கன்னா? அப்படிலாம் இல்லை சார், நாங்கள் என்ன வீடியோவில் ப்ரமோட் பண்ணுறோமோ அதாவது ஒரு கஸ்டமரோட ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே. ஸோ 90% வரைக்கும் ஒரு கிளைண்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னா அவங்க ஜஸ்ட் 1 லேக் கட்டினா 1 லேக் இருந்தாலே இடம் வாங்கிக்கலாம். இடம் வாங்கிக்கலாம். இப்போ வீடா நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் பிரைஸ் வெறும் 25 லட்சம் தான். 25 லட்சத்துல இடத்தோட சேர்த்து வீடே கட்டி கொடுத்து மீதி எல்லா செலவுமே நீங்க உள்ள போய் இன்டீரியர் பண்றதெல்லாம் அவங்க தான் பண்ணிக்கணும். ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்? இது ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான பெஸ்ட் ஏரியான்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி ஒரகடம்ன்றது ஒரு மெயின் ஜங்ஷன். ஸோ அது மட்டும் இல்லாம ஸ்ரீபெரும்புத்தூர், கூடுவாஞ்சேரி அண்ட் இந்த சரௌண்டிங்ல மெட்ரோ ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வர போறாங்க. ஸோ கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எதெல்லாம் இப்போ அமல்படுத்த போறாங்க அது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல தான் வரப்போகுது. நெக்ஸ்ட்
வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ராப்பரான இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஸோ பிராண்டடான கம்பெனிஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு வீட்டுக்கு தேவையானது ஸ்கூல் பசங்க படிக்கிற ஸ்கூல்ஸு, காலேஜஸ் இது டோட்டலாவே ரெசிடென்ஸ் ஏரியா. ஸோ நீங்க போடுற முதலீடு கம்மியா இருந்தாலும் இதோட பலன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மடங்கு அதிகமா இருக்கும். ஜஸ்ட் 2 இயர்ஸ்லயே. மேம் இந்த சைட்டுக்கு எங்க இருந்தெல்லாம் வரலாம்? சார் இது மெயினா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அக்சசரிஸ் ரோடு இருக்கு. ஓகே. தாம்பரம், படப்பை, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம், ஓகே. அப்புறம் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வாலாஜாபாத், பூந்தமல்லி. ஸோ எல்லாத்துக்குமே கனெக்டிவிட்டி ரோடு இருக்கு. எங்க இருந்து வந்தாலும் வரலாம் இந்த எல்லா சைட்டுக்கு. ஏரியாவுல இருந்தும் வரலாம். அதே மாதிரி சைட்டுக்குள்ள எப்படிப்பட்ட அம்யூனிட்டிஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம்? சார் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் 1.5 ஏக்கர்ல நம்ம ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். சுற்றி அந்த 1.5 ஏக்கருக்குமே நாங்கள் காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் 3 ஃபேஸிங் இபி லைன் கொடுத்துருக்குறோம். சிசிடிவி கேமராவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே. ஸோ செக்யூரிட்டியும் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். இந்த ரோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 அடியிலேருந்து 24 அடி ரோடும் கொடுத்துருக்கோம். தார் ரோடு. தார் ரோடு தான் கொடுத்து ஸ்ட்ரீட் லைட்டும் கொடுத்துருக்குறோம். சைட்டுக்குள்ளேயே இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சிருக்கீங்க. அதான் வந்து நீங்க சொல்றத பார்த்தா உடனே வீடு கட்டி வந்துடலாம். ஆமாங்க சார், ஆல்ரெடி கட்டியிருக்காங்களே. கட்டியிருக்காங்க, ஆல்ரெடி குடி இருக்காங்க, கட்டி இல்லை ஒரு குடி இருக்காங்க, பக்கத்துல ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க. ஸோ சைட்டுக்கு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடு கட்டிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல இடம் வாங்கி நீங்கள் கட்டிக்கலாம். ஸோ இந்த சைட்டை வந்து பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா கேப் எதாவது அரேஞ்ச் பண்ணி தருவீங்க? ஆமாங்க சார், ஃபேமிலியாக வரவங்களுக்கு நாங்கள் கேப் ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுக்குறோம். பிக்கப் ட்ராப் ரெண்டுமே ஃப்ரீ தான். சென்னைக்குள்ளே எங்கே இருந்தாலும் கொடுக்குறோம் சார். செங்கல்பட்டு அந்த மாதிரி எங்கே இருந்தாலும் கொடுக்குறோம். மெயின் என்னன்னா டிசைனிங் அத்தாரிட்டி இவங்க வந்து பார்த்து முடிவு பண்ணாங்க அப்படின்னா எனக்கு ஓகே அப்படின்னும் போது கட்டாயம் உங்களுக்கு கூட ஓகே. கொடுக்குறோம். இப்போ வரவங்க டோக்கன் அட்வான்ஸாக எவ்வளோ பே பண்ணுறோம்? ஜஸ்ட் 10,000 இருந்தால் போதும் சார். ஆக்சுவலாக புக்கிங் 10,000 ரூபாய். ஆமாம், புக்கிங் அமௌண்ட் 1 lakh. பட் பிளாட்டை பிளாக் பண்ணுறதுக்கு நாங்கள் 10,000 தான் வாங்குறோம். ஓகே. அப்போவே கையோடவே உங்கள் லீகல் ஒப்பீனியன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸை நாங்கள் சப்மிட் பண்ணுறோம் சார். ஓகே. அந்த 10,000 ரூபாய் கொடுத்தாலே நீங்கள் லீகல் டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருவீங்க. கொடுத்துட்றோம் சார். இந்த இடத்துக்கு டாக்குமெண்ட் எப்படி இருக்குங்க? சார் டாக்குமெண்ட் எல்லாமே கிளியராக இருக்கும் சார். Okay. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதர் டாக்குமெண்ட்லேருந்து ஸோ எல்லாமே வந்து கிளியராக இருக்கும். கிளியராக இருக்கும். ஆமாம், ஸோ நம்பி இடம் வாங்கலாம். தாராளமாக எடுக்கலாம் சார். இப்போ இன்னொரு அஷூரன்ஸும் கொடுக்குறோம். இப்போ நாங்கள் டாக்குமெண்ட்டு கொடுக்குறோம், நீங்கள் லீகல் வெரிஃபிகேஷனுக்கு இப்போ அட்வொகேட்டுக்கு ஒரு ஃபீஸ் கொடுப்பீங்க. இன்கேஸ் இப்போ எங்கள் டாக்குமெண்ட்ஸில் வந்து கிளியராக இல்லை அப்படின்னு உங்கள் அட்வொகேட்டு சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ உங்களோட ஃபீஸ் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்க ஃபீஸோடு சேர்த்து உங்களோட அட்வான்ஸ் தொகையை நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம். ஸோ அதையும் பண்ணிடுவீங்க. ஆமாம், அதுக்கும் நாங்கள் அஷூரன்ஸ் கொடுக்குறோம். ஸோ Super. இதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கும். ஓகே. ஸோ மக்களே இந்த மாதிரி ஒரு சூப்பரான சைட்டு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படுதுன்னா உடனே கால் பண்ணி கேட்டு சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த சைட்டை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணாலும் ஸ்க்ரீனில் போகிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளாட்டாக புக் பண்ணி உடனே வீடு கட்டுங்க மக்களே.